வணக்கம். இன்றைக்கு நம்ம பட்டன் நூல் தைச்சி பழக போகிறோம். இந்த பாருங்கள், இதான் பட்டன் நூல். இங்கே பாருங்கள், இப்படி இந்த பட்டனை வந்து இப்படி வச்சுட்டு, இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் இப்போ பாருங்கள், இதுதான் இந்த பட்டன்ட மார்க் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் நேர்கோடு ஒன்று வரைஞ்சிக்கொள்ளணும். பாருங்கள், இப்படி நேர்கோடு வரைஞ்சிட்டு இதில் இந்த ஊசியை குத்திடணும். குத்திட்டு நீங்கள் இந்த டிமாட்டில் இங்கே பாருங்கள், நேராக வெட்டிக்கணும். இந்த குண்டூசிக்காங்கால வெட்டு போகக்கூடாது. வெட்டு போகாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், இவ்வளோன்னா இவ்வளோ வெட்டு இங்கேயே இந்த இதோட வெட்டிக்கணும். வெட்டிட்டு பின்ன கலட்டிடணும். சரியா? கலட்டிட்டு இப்போ நம்ம தைப்போம். பாருங்கள், இந்த பாருங்கள் முடிச்சு இது பாருங்கள், இப்படி போட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன செய்யணும், இது பாருங்கள், ஊசியை இப்படி குத்திட்டு இந்த நூல் ஊசியில் வர இந்த நூலில் இந்த நூலை இப்படி போட்டுட்டு இந்த தையலை வந்து இந்த ஓட்டை பக்கத்துக்கு இப்படி இழுக்கணும். இந்த ஓட்டை பக்கத்துக்கு இழுத்து செய்யணும். இப்படி கிட்ட போட்டுட்டு வாங்க. எவ்வளோ கிட்ட போடுறீங்களோ போட்டுக்கலாம். சரியா? இந்த பாருங்க, இந்த நூலை நல்லா போட்டு இறுக்கிக்கொள்ளணும். இறுக்கி தைச்சா தான் வடிவாக வரும். நல்ல வடிவாக எவ்வளோ கிட்ட போடுறீங்களோ அவ்வளோக்கு வடிவாக இருக்கும். நான் கொஞ்சம் தூர போட்டு காட்டுறேன், உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி. இப்போயும் இழுக்கக்குள்ள வெட்டின ஓட்டை பக்கம்தான் இழுக்கணும். இது மாதிரி நல்ல வடிவாக போட்டு எடுத்துட்டு வாங்க. இதை போட்டு நல்லா பயிற்சி பண்ணிக்கங்க. எல்லாம் இதெல்லாம் உடனே உங்களுக்கு வராது, சிக்கும், நூலெல்லாம் முடிச்சுக்குள்ளும். அதனபடியாக நல்லா வடிவாக போட்டு பழகிக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட சிக்காகிடும். அதான் இந்த நூலெல்லாம் நான் கூட எடுக்கக்கூடாது, அளவாடுங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான்.
ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த முழுவதும் கலட்டிட்டு தான் நம்ம போட வேண்டி வரும். இப்போ அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரியா? பாருங்க எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும், இதையும் சேர்த்து உண்டா ஆக்கணும். உண்டா எடுத்து போட்டு ஒரு கட்டை போட்டுட்டு அப்படியே பின்பக்கத்துக்கு எடுக்கணும். பின்பக்கத்துக்கு எடுத்துட்டு குத்திட்டு ஒரு முடிச்சு ஒன்று போட்டுட்டா இன்னும் பட்டனும் கலராது. ஒட்டிக்குவோங்க. இதான் பட்டனும். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.